டியர்ஸ், வெல்கம் டு லிவ் டுடே. இந்த வீடியோல பஞ்சு முட்டாய் கேட்குற நாயிலிருந்து படுக்க இடம் கேட்கும் பூனை வரைக்கும் மேற்கொண்டு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த எளிய கடவுள் காட்ட லவ்வர்ஸை பார்க்ல வச்சு பூட்டன்னு இப்படி அனிமலோட அக்கப்போட பக்காவா லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதை முழுசா பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? பஞ்சு மிட்டாய் கலரா தானே இருக்கும். இது என்ன வெள்ளை கலர்ல இருக்கு? பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கியா? என்ன வச்சிருந்தா குடு. என்ன எதுவும் இல்லையா? சரி சரி, கையில வச்சுக்கிறதையாவது குடு. ஆமா, அப்படி என்ன தெரியுதுன்னு ரெண்டு பேரும் அங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இல்ல, இது வரைக்கும் ஒன்னும் தெரியல. இனிமேவாது ஏதாவது தெரியுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா டொக்கு முடி, என்ன பார்த்து பயந்து ஏன்டா மேல தூங்கின்னு இருக்க? கீழே வரா? நான் வர மாட்டேன். கீழே வந்தா கச்சிடுவேன். நீ வரலனாலும் கதிப்பேன். இங்க பாரு, எல்லாத்தையும் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லு. கும்புறா சாமி. கும்பல கும்புற நினைப்போ நம்ம பேராதான் கூப்பிடலாமா வேணாமா? கூப்பிட்டா வச்சிருவானோ? எங்க அங்கிள் 10 minutes சொல்லி இப்ப 11 minutes ஆயிடுச்சு. வாக்கிங்க்கு டைம் கீப் பண்ணனும் ஸ்கூல்ல சொல்லிட்ட இல்லையா? வா போலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. எங்க நாய்க்குட்டி வளர்க்குதுன்னு சொன்னீங்க, இங்க என்ன பன்னிக்குட்டி இருக்குது? அதான் நல்லா பாருங்க, இது நாய்க்குட்டி தான். சாப்பாடு குடுக்கறதுக்கு பதிலா ஊட்டி விட்டுட்டா. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். அதான் ஊட்டமா வளர்ந்துச்சு. அப்படி நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ண? ஏசில இருக்க வேண்டிய என்ன இந்த வேகாத வெயில்ல கூட்டிட்டு போல? ஐயோ, தலை சுடுதே. டேய், சீக்கிரம் போய் தொலைடா. இப்ப ஏன் ரூட்ல நீ வா, கண்ணை மூடிட்டு உட்காரு, கூட்டு போய் விடுறேன். மூடிக்கிட்டேன்டா. நான் வர மாட்டேன், நான் வரவே மாட்டேன். டேய், ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்டா. அப்ப சரி வரேன். ஐயா வாய பாரு, வள்ளல்ல. நீ எல்லாம் வேலை செய்யற, நான் வெட்டியா இருக்கணும். சரி சரி, வெட்டியா தான் இருக்க. அதுக்காக நீ மட்டும் ஒன்றினா கமுக்கு கமுக்குன்னு தின்னுட்டு இருக்க. ஏன் கொஞ்சம் கொடுக்கலாம்ல? அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா. டேய், நகை வெட்டது எனக்கு. நீங்க என்னதான் என்ன விட ஓவர் ஆக்ஷன் பண்றீங்க? பா, இது உலக நடிப்புடா சாமி. சின்ன கொண்ட சிங்கத்தை அதற்கு போட்டு இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டீங்களேடா. அதனோட பின் விளைவை இப்ப எப்படி சீரிக்கிட்டு ஓடுதுன்னு பாரு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? நாட்டுல அவன் என்னென்னமோ வேலை செய்யறான். நாயை வளர்க்கறதே வேலையா வச்சிருக்கான். போய் பாம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. டேய், என் மூக்கு எப்பயுமே ஸ்நாக்ஸ் தேடி போய் தான்டா பழக்கம். நீ என்னடா பாம்ப தேடிட்டு வா சொல்ற? சரி, கண்டுபிடிச்சு தொலைறேன். இன்னும் 2 minutes தான் இருக்கு. ஏதாவது பண்ண சொல்லுங்க. அங்கதான் இருக்குது. ஏத்து வா, தொலைறே போட்டுக்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடி அப்படியே இந்த சைடுல பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படியே ஏத்த வந்து கொடுங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் மீன் திருடுறேன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? ஒத்தையில 6 மீன் விட்டுருந்தீங்களா? அதான் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா தான் இருக்குது. உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. வெளியே வரீங்களா? அது இவனா? இவனுக்கெல்லாம் பேச்சு கொடுக்க முடியாது. அப்படியா? அப்படித்தான். அந்த செக் இவனை நம்பி என் லவரை விட்டுட்டு வந்தது தப்பா போயிடுச்சு. கொஞ்சம் சொன்னா இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி வித்து வித்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏங்க, எனக்கு ஸ்வீட்னாலே பிடிக்காதுங்க. அடுத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்படியா? சரி வேணும், நானே சாப்பிடுறேன். எனக்கு இருக்க திறமைக்கு நான் இங்க இருக்க வேண்டிய உங்க வீட்டுல வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னதாண்டா இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன என்னைய தேடுறாங்க? நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நசுக்காம விட மாட்டேன். வாரத்துல 5 நாள் ஒரே பேண்ட போட்டு அந்த நாட்டத்திலேயே என்ன சாவடிக்கிறான். இன்னைக்கு எப்படியாவது கிளர்ச்சி போடாம நான் தூங்க மாட்டேன்.
முடியாது. நெக்ஸ்ட் டைம்ல பெரிய பாக்ஸ் வாங்குங்கடா. பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? இந்த துணி என்னுடையது, இததான் நான் காணும் கீழே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து எடுத்து வந்து காய பத்துது. துணியை கூட திருடி வைக்கிறது இந்த வீட்டுல தான் பாக்குறேன். யோ வானது, ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள தேடி மீன் எதுவும் மாத்தல, இதுதான் மாச்சு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியா பண்ணிக்க. யாரு அது? நீ தாண்டா? நான் என்ன இவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? இல்லையே, நல்லா தானே இருக்குற. நான் அப்பவே நினைச்சேன், என்னடா காரணமே இல்லாம கான் வாங்கி தரானே. நான் 5 ரூபாய்க்கு கான் வாங்கி கொடுத்துட்டு அசால்ட்டா லைக்கும் சப்ஸ்கிரைபும் வாங்கிட்டு போலான்னு பாக்கலாம். போனை பாக்கிறதுலாம் தப்பு, பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? போனை பார்க்க கூடாதுன்னு சொன்னது உனக்கு, எனக்கு இல்ல. அவனா ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? நான் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆளு, அதனால மாலை எனக்கே போகுது. இந்த வீட்டுல இருக்கிற எவனுக்கும் மனசாட்சியே இல்ல. நல்லவனான என்ன மட்டும் கூண்டுல அச்சு போட்டுட்டு பொறுக்கி போய் அவனை மட்டும் வெளியில விட்டாங்க. எவன்டாது என் பெட்ல வேஸ்ட் மூட்டைய போட்டு வச்சது? இப்பயாச்சும் உளுத்தி தான் விட்டேன். இனிமே யாராவது போத்தீங்க கொளுத்திடுச்சுங்க. ஏய், நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. இங்க பாரு, பல்ல பாலிஷ் பண்ற மாதிரி இருந்தா நீ மட்டும் பாலிஷ் பண்ணு. என் மூஞ்சி பக்கத்துல கொண்டு வந்து என் மூக்க பாலிஷ் பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். அப்புறம் உன் மூஞ்ச பாலிஷ் பண்ற மாதிரி ஆக்கிடுவேன். நீ இப்படி அவசரமா போய் அந்த கபோர்ட திறந்து என்ன பண்ண போற? போய் அடக்கமா படுக்க போற. இதெல்லாம் ஒரு பொழப்பமா? ஆளு தம்மா துண்ட இருந்தாலும் மூளை 3 கிலோ இருக்குதுங்க. என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படிலாம் எஸ்கேப் ஆகலாம்னு பாருங்க. போதுண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. நான் ஒன்னும் உன்னை சாப்பிடலாம் மாட்டேன். நான் படுத்து இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எங்க போனாலும் பாஞ்சு புடிச்சிருந்தா. ஆமா, எங்க போற? எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? அடே, அது பேய் காத்து, அங்க ஈக்காத வந்தது. ஏயாவது பிசாசாவது, நான்லாம் பேய் காத்துலயே பேப்பர் போடுறவன். என்கிட்டயே வா, இத கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன். ஒரு ஓரமா நின்னு பாருங்க. பசங்க தாங்க, ரொம்ப நல்ல பசங்க தாங்க. நல்ல வேலை நீ வந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல, பாசத்தில் நாங்க ஒருத்தர் கொஞ்சம் பிச்சு பெனஞ்சுக்கிட்டதுனால வந்த விளைவுதான் இது. கொஞ்சம் எடுத்து வரியா? எடுத்துட்டு போடா. டேய், போய் பால் எடுத்துட்டு வா. இந்த மலையில நஞ்சு தண்ணி வந்து பார்த்துட்டா என்னையாவது பாத்துக்குவா. அதனால நாளைக்கு போய் எடுத்துக்கலாம். ஏண்டா, இந்த ஹாக்கி டேபிள் விளையாட வாங்கினது மனுஷங்களுக்கு, பூனைங்களுக்கு இல்ல. எங்களை விட நீங்க தான் அதிகமா விளையாண்டுட்டு இருக்கீங்க. அன்பே, இப்படி உன் கூட தனியா இருக்கணும்ன்றது எத்தனை நாள் கனவு தெரியுமா? யாரா சொன்னது நம்ம தனியா இருக்கணும்? அங்க பாரு, ஒருத்தர் ரொம்ப நேரமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி அனிமல்ஸோட வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.